نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே எம்மை படைத்திருக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படியாவது ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். தலைப்புக்கு போவதற்கு முன்னால இந்த முன்னுரையை பதிவு செய்துவிட்டு தலைப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பார். ஒரு சந்தர்ப்பம் அல்ல, அவன் வழி தவறி செல்ல 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 பல முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அவனாக மீறி செல்லுகின்ற நேரம் அல்லாஹ்வும் இந்த உலகத்திலேயே சில மனிதர்களை கைவிட்டு விடுவான். இந்த உலகத்தில் தன்னை ரப்பு என்று சொன்ன ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களை திருந்துவதற்காக கொடுத்தார். அதில் அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் ஒன்றுதான் மனிதன் வழிதவறி செல்ல செல்ல சில சோதனைகளை அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில கொடுப்பான். தொழுகையை விட்டு ஒரு மனிதன் தூரமாகிற நேரம் தன் வாழ்க்கையில ஒரு நோயை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான், அவன் பள்ளியின் பக்கம் திரும்பி பார்ப்பதற்காக. அல்லது பிள்ளையில ஒரு சோதனையை கொடுப்பான், அல்லாஹ்வை அவன் ஞாபகப்படுத்துவதற்காக. தர்மமே செய்யாத சில மனிதர்களை நீங்க பார்க்கலாம், எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க தர்மம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு நோயை கொடுத்து அவனுக்கு தர்மத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவார். ஹாஸ்பிட்டல்ல போய் நின்ற உடனேயே இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு மதரசாவுக்கு ஆட்டை எடுத்து கொடுத்துருங்க, ஒரு மதரசாவுக்கு மாட்டை எடுத்து கொடுத்துருங்க, 10 ஏழைகளுக்கு பார்சல் அடிச்சு கொடுத்துருங்க என்று அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். அதே போன்று அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கின்ற மஜ்லிஸ்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த இஜ்திமா என்பது வெறுமனே இந்த ஊரில் உள்ள சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒரு புரோகிராம் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி நாம் வந்திருக்கக்கூடிய நாம் இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள், வந்திருக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு தொலைவில் இருந்து அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை யாரெல்லாம் விரும்பி அதை செவிதாழ்த்தி கேட்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சில பேரை நீங்க பார்க்கலாம், என்னதான் சந்தர்ப்பம் கொடுத்தாலும் அதுல கலந்து கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா கம்பல்சரியாக வற்புறுத்தி கேட்க செய்கின்ற இதை விட ஒரு சிறந்த நிகழ்வு தான் ஜும்மாவுடைய தினம். இந்த ஜும்மாவுடைய நாள்ல நீங்க சில மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். சில பேர் ஜும்மாவுடைய நாளுக்கு எப்ப போவாங்க தெரியுமா? 12:15 இமாம் மிம்பருக்கு ஏறதா இருந்தா 11:30 பள்ளியில போய் அமர்ந்துருவார். இவரு எப்படிப்பட்ட மனிதர் என்றால் அல்லாஹ் இவரை விரும்பிய ஒரு மனிதர் இவர். சில பேரை நீங்க இன்னும் பார்க்கலாம், ஜும்மாவுடைய சரியா 1:15 முடியுதா 1 மணிக்கு போய் தான் உட்காருவார். இது நம்ம நினைக்கிறோமா இவரா போய் தான் உட்கார்றாருன்னு? இவரா போய் உட்காரல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே அவரை தண்டிக்கிறான் என்று அர்த்தம் சகோதரர்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சந்தர்ப்பம் தர 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 ஒரு மனிதன் கேட்கிற சந்தர்ப்பம் இருக்குதே,
அதை ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிடப்படாது சகோதரர்களே. அதனாலதான் இந்த முன்னுரைக்கு முன்னால் நம்ம சில பொழுதுகள்ல வந்திருப்போம், ஏதோ ஒரு இஜித்திமா நடக்குது, நாங்களும் வீட்டுல ஃப்ரீயா தான் இருக்கிறோம், உட்கார்ந்துருவோம்னு வந்திருப்போம். அந்த நிலையில் நாம் எந்த உபதேசத்தையும் கேட்கக்கூடாது. வந்திருக்கிற அப்படியாக நாம் கேட்போமாக இருந்தால் இது எங்களுக்கு வெறுக்க ஆரம்பிக்கும். நேரம் செல்ல செல்ல ஒரு வெறுப்புத்தன்மை உருவாகும். கேட்டல், அல்லாஹ் தஆலா இந்த கேட்க செய்வது இருக்கிறதே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இதை ஒருத்தர் புறக்கணிச்சார்னு வைங்க, நீங்க ஜும்மாவுடைய நாள் அதை நீங்க பார்க்கலாம். சில பேர் ஜும்மாவுக்கு கேட்க போறதுக்கு விருப்பமே இல்லை. இந்த மனிதர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சில உள்ளங்கள், சில மனிதர்களை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்டால், சில பேருக்கு அல்லாஹ் கேட்கறதுக்கு சான்ஸை கொடுப்பான். இந்த மாதிரி இஜித்திமாக்கள் வைப்பாங்க, பயான் நிகழ்ச்சிகள், ஜும்மாக்கள்ல அல்லாஹ் சந்தர்ப்பம் தருவான். இதை கேட்டு அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம என்னதுக்கு இப்பயே மாறணும், அப்படி இப்ப என்ன மௌத்தாவா போறேன் அப்படி என்று அவர் போக தொடங்கினார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? அவருடைய காதுகளுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம். சில உள்ளங்களுக்கு அல்லாஹ் சீல் பண்ணிடுவான். அல்லாஹ் சீல் பண்றேன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? என்னதான் பயான் நிகழ்ச்சிகள் வச்சாலும் அவருக்கு அதுல போய் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் வராது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஜ்திமா இப்போ ஒரு 4-5 நாளாக முன்னறிவிப்பு செய்யறாங்க. இதில் சில பொழுதுகளில் இதை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இடத்துல வந்து அமருகின்ற பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு கூட அதுக்கு மனசு வந்திருக்காது. ஆனால் சில தொலைவுகள்ல இருந்து நாம் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் அவங்களுக்கு முன்னுரையில சொன்னாங்க. அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு நலவ நாடிட்டானுண்டா அவன் மார்க்கத்தை விளங்கக்கூடிய சபைகள்ல அவர் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இங்கே வந்திருக்கின்ற நாம் அல்லாஹ் எங்களை விரும்பி தெரிவு செய்து இந்த இடத்துக்கு அல்லாஹ் கூட்டு வந்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதை காது தாழ்த்தி கேட்டு, சில பொழுதுகளை நம்ம நிறைய கேட்டிருப்போம், ஆனா நடைமுறைப்படுத்தவே மாட்டோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள். அவங்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள். யாரு அந்த அடியார்கள் தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, சொல்லப்படுகின்ற விஷயங்களை காது தாழ்த்தி கேட்பார்கள். நல்லா கவனிச்சுட்டே இருப்பாங்க. இதுல எதை சொல்றாங்க, எது நான் என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தல என்பதை காது தாழ்த்தி கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதிலே சிறந்தவற்றை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ உலாஇக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முன்னுரையாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், இன்றைய 4 இந்த உபதேசங்களில் கேட்கப்படுகின்ற செய்திகளை நாம் காது தாழ்த்தி கேட்க வேண்டும். கேட்டு அதில் எது சிறந்ததோ, அது நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகச் சிறந்ததாக இருக்கிறதோ அதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுகின்ற செய்திகளை நாங்கள் காது தாழ்த்தி கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினம் ஈமானிய உறுதியும் நமது நிலையும் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஈமானிய உறுதி என்ற தலைப்பு எதை மையமாக வைத்து தரப்பட்டிருக்கிறது என்றால், ஈமான் என்றா நம்ம நினைச்சிருக்கிறோம் 6 விஷயத்தை நாங்க நம்பித்தான் ஆகணும். அந்த 6 விடயங்களிலும் அல்லாஹுவை நம்புதல் என்பது பிரதானமான ஒரு அம்சம். அல்லாஹுவை உறுதியாக நம்பினால் மட்டும்தான் நாம் சுவர்க்கம் செல்லலாம். அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் பொருந்தி கொள்வான் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ உன மனசுல ஒரு எண்ணம் வரலாம், அல்லாஹ்வை உறுதியா நம்புறதுக்கு எதுக்கு ஒரு பயான் போடணும், நாங்க என்ன அல்லாஹ்வை இல்லாம வேற யாரையா நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வைத்தானே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்புதல் என்றால் நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர
ஒரு 90% முஸ்லிம்கள் அல்லாவை எப்படி நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தேகத்தோடையே அல்லாவை நம்பி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாவை நம்பி தான் இருக்கிறோம். நாங்க வார்த்தையில பேசுற நேரம் நான் அல்லாவை தான் நம்பி இருக்கிறேன், அல்லாவை தான் நம்புகிறோம், அல்லாஹ் தான் எங்களை படைச்சான் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்னதான் நாம் அல்லாவை நம்புகிறோம் என்று சொன்னாலும் ஒரு சந்தேகம் எங்களோட உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நம்பிக்கையை அல்லாஹு தாலா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பினான் தெரியுமா? இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாவை நம்புவதாக நாம் இருந்தால் உறுதியாக 100% அல்லாவை நம்பினால் மட்டும்தான் அல்லாஹ் அந்த நம்பிக்கையை பொருந்திக் கொள்வார். இல்லை என்றால் நாம் வார்த்தையில் என்னதான் அல்லாவை நம்புறோம் என்றாலும் அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தாலா நபிகளாரை ஒரு சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பினார். அந்த சமுதாயத்தவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அல்லாவை நம்பிய ஒரு சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் ரசூலுல்லாவே தூதராக அனுப்பினார்கள். அல்லாவை நம்பாத, அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தூதராக அனுப்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருகிற நேரம் நாங்க முஷ்ரிக்குகள் காபிர்கள் என்று சொல்றோமே, அவர்கள் அல்லாவை நம்பி இருந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாவை நம்பி இருந்தாங்க தெரியுமா? பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 136வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வஜஅலு லில்லாஹி மிம்மா தரஅ மினல் ஹர்ஸி வல் அன்ஆமி நஸீபன். இது ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முன்னால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் அந்த மக்கள்கிட்ட இருந்த 2 தொழில், ஒன்று விவசாயம், இன்னொன்று கால்நடைகள். நம்ம ஊர்ல அதான் பெரும்பான்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் அவர்களும் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த விவசாயத்தில் அறுவடை கிடைச்சால், நீங்க நல்லா இந்த செய்தியை கொஞ்சம் காது தாழ்த்தி கேட்டுக்கோங்க, நல்லா இந்த செய்தியை புரிஞ்சுக்கோங்க. அந்த விவசாயத்தில் அவர்களுக்கு அறுவடை கிடைத்தால் அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஒரு பகுதியை ஒதுக்குவார். யாருக்காக ஒதுக்குவாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்காக ஒரு பகுதியை, ஒரு 100 மூடை அரிசி எடுத்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 மூடை அரிசியை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிடுவாங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வல இன் சஅல்தஹும், நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அவங்க என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? இந்த லாத்து உஸ்ஸா தான் படைச்சேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்கள் லாத்து உஸ்ஸா என்கின்ற சிலைகள், அது படைச்ச என்று அவங்க சொல்ல மாட்டாங்க. லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் வானங்களை படைத்தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? ஏற்கனவே அல்லாவை நம்பி இருந்த ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் எதுக்கு தூதர் அனுப்பணும்? அவங்க நம்பாம இருந்தா அல்லாஹ் தூதரை அனுப்பலாம். நம்பித்தான் இருந்தார்கள், அல்லாவை நம்பினார்கள். மலையை படைச்சது அல்லாஹ், வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ் என்று நம்பி இருந்தார்கள். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏன் நபியை அனுப்பினாங்க தெரியுமா? அவர்கள் சந்தேகத்தோட நம்பி இருந்தாங்க, முழுசா நம்பல, உள்ளத்துல ஒரு சந்தேகம் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்புறதுக்கு ரெடி ஆயினாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததற்கு பின்னால ஒரு நாள் முஷ்ரிக்குகள்ல உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, இப்ப நாங்க அல்லாஹ்வை நம்பணும், அதுதானே, அல்லாஹ்வை நம்பினா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருந்தானே, நீங்க உங்களோட பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வீங்க தானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம். எப்படி நம்புறோம் தெரியுமா? 6 மாசத்துக்கு நாங்க அல்லாஹ்வை நம்புறோம். அப்படியே ஒப்பந்தம் பேசினாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்று பாதி பேர் நம்ம அப்படித்தான் அல்லாஹ்வை நம்பிட்டு இருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்துக்கு அவர்கள் கேட்டானல் முஷ்ரிக்குகள் என்ன கேட்டாங்கண்டா, 6 மாசம் நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், அடுத்த 6 மாசம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எங்களுடைய கடவுள்களை நீங்க நம்பணும்.
அல்லாஹ் தாலா என்ன செய்யணும்? 6 மாசம் நம்புறேன்னு வந்துட்டாங்களே, 6 மாசம் நம்புறேன்னு சரி, 6 மாசம் நீ வேண்டியதை செய், 6 மாசம் என்ன நம்புறியா இல்லையா அப்படி என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானான்னு பார்த்தா இந்த நம்பிக்கை அல்லாஹ்க்கு தேவையில்லைன்ட்டான். அல்லாஹ் தாலா வசனம் இறக்குறான், குல் யா ஐயுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதுன், இந்த 6 மாசம் ஒப்பந்தத்தில் நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களை நான் வணங்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் வணங்க மாட்டேன் சொல்ல மட்டுமல்ல, அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் 6 மாசத்துக்கு வணங்கவும் தேவையில்லை. 6 மாசம் ஈமான் கொள்ற சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்டா அல்லாஹ். திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகிறான், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நாம் வணங்குகின்ற அல்லாஹ்வை நீங்கள் 6 மாசத்துக்கு வணங்கவே தேவையில்லை. நீ தொலை தேவோம் இல்ல, நோம்பு பிடிக்க தேவோம் இல்ல, அல்லாஹ்வை நம்பவும் தேவையில்ல. லக்கும் தீனுக்கும், நீ 6 மாசம் தான் நம்பி வாரதாக இருந்தா ஓண்ட மார்க்கத்திலேயே இருந்துக்கோ. வலிய தீன், எங்களுக்கு என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? நம்புறதாக இருந்தால் 100க்கு 100% சந்தேகமே இல்லாமல் அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா இதுக்குள்ளவா. அல்லாஹ் ஏலாண்டான். இந்த நம்பிக்கையை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் சகோதரர்களே. முழுமையாக நாம் நம்புகிற வரைக்கும் அல்லாஹ் எங்களை முஃமின்களாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 6 மாசம் தான் கேட்டானல். அடுத்த ஒப்பந்தம் என்ன பேசினானல் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய்மையானது சகோதரர்களே. நம்ம நினைச்ச மாதிரி எங்கட இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு நினைச்ச இடத்துல மட்டும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்திட்டு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள கூடாது. ஆனா நம்ம அப்படித்தான் நினைச்சிருக்கிறோம். ஒரு திருமண ஊடு வந்தா ஏதாவது நிக்காக மட்டும் கொண்டு போய் பள்ளியில செஞ்சிடுறது. சில பேர் இன்னைக்கு நீங்க திருமணத்துல பார்க்கலாம், அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, நாங்க மாஷா அல்லாஹ் மௌலவியை போட்டு தான் நிக்காக செஞ்சோம். நிக்காக மட்டும் பள்ளிவாசல்ல நடக்கிறது. பாதி இஸ்லாம் நிக்காக பள்ளிவாசல்ல நடக்கிறது. மௌலை பயான் பண்றாரு, எல்லாம் நடக்குது. அடுத்த நாள் வலீமாவுக்கு போய் பார்த்தால் இது இஸ்லாமிய திருமணமா, ஒரு காபிருடைய திருமணமா என்று நினைக்கின்ற அளவுக்கு ஆடல் பாடல்களோடு நடக்கிறது என்றால் இந்த இஸ்லாம் அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்த ஒப்பந்தம் என்ன வந்தாங்க தெரியுமா? 6 மாசம் பேசி பார்த்தானல், அல்லாஹ் 7 ஆண்டு வசனம் இறக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ், மக்கால உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தான். பெரிய பெரிய ஹெட் எல்லாம் ஒன்று சேர்ந்து அபூ ஜஹல், உத்துபா, சைபா, உமைத் இப்னு கலஃப், இவன் மாதிரி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, சரி நாங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பேரம் பேசி பார்ப்போமே. எப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட பேசினாங்க தெரியுமா? ஆச்சரியம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் விடத்திலே பேசினார்கள், யா ரசூலுல்லாஹ், 6 மாசம் நம்புறேன்னா ஏலான்ட்டீங்க, நாங்க முழுசா நம்புறோம். 100க்கு 99.9% நாங்க உங்களை நம்புறோம். டோட்டலா இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், நாங்க மொத்தமா இஸ்லாத்துக்குள்ள வாரோம். நீங்க எங்களுக்கு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் செஞ்சுதாங்க. இந்த மாதிரி நம்மட ஊர்ல கேட்டா நம்ம ஏலாண்டவே மாட்டோம். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன கேட்டாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, எல்லாம் மொத்தமா நாங்க வந்துடுறோம், நீங்க இதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எங்களுக்கு வேறையா கிளாஸ் நடத்தணும். உங்களோட கொஞ்சம் அடிமைகள் இருக்கிறாங்களே, பிலால் இப்னு ரபாஹா, அம்மார் இப்னு யாசிர், சுஹைபுர் ரூமி, இத மாதிரி அடிமைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க வேறையா கிளாஸ் நடத்துங்க, மொத்தமாக நாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறோம். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நம்மளோட ஊர் பள்ளியில கேட்குறாங்க, கொஞ்சம் டாக்டர்ஸ் மாதிரி சார் மாதிரி பெரிய பெரிய அந்தஸ்து உள்ளவங்க எல்லாம் நம்மள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து நின்று படிக்க இயலாது, நாங்கள் கொஞ்சம் டாக்டர்ஸ் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்டா நின்று படிக்கணும், மரியாதையா படிக்கணும், எங்களுக்கு ஒரு டைமை ஒதுக்கிட்டாங்கண்டா இது ஒரு பிரச்சனையே இல்லையே சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய்மையானது. நினைச்ச மாதிரி நீ வாரதாக இருந்தா இங்க வரவே தேவையில்லைன்றதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. நீ நம்பி வாரதாக இருந்தால் மொத்தமாக நீ இதுக்குள்ள வரணும்.
இதுக்குள்ள நீ வந்தால் அடிமைகளோடு உட்கார்ந்து அந்த சஹாபாக்களோடு உட்கார்ந்து உனக்கு படிக்க முடியுமா? நீ இஸ்லாத்துக்குள்ள வா. அல்லாஹ் தஆலா இதை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூலுல்லாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. கண் தெரியாத ஒரு சஹாபியை அல்லாஹ் அனுப்பினான். அவருக்கு கண் தெரியாது. அவர் வார நேரம் ரசூலுல்லா வந்து மனசுக்குள்ளால ஒரு ஒரு எண்ணம் போகுது. ரசூலுல்லா விரும்பல. மனசுக்குள்ள ரசூலுல்லா என்ன நினைக்கிறாங்கடா, இந்த ஆளை பத்தி தானே பேச்சுவார்த்தையே பேசிட்டு இருக்குது, இந்த நேரத்தை பார்த்து இவர் வாராரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஒரு கண் தெரியாத நபித்தோழர் அவர் வாரார். அவரை பத்தி தான் காவிரிகள் பேசிட்டே இருக்கிறாங்க, அவங்களை எங்களை பிரிச்சு வைக்கணும். அவர் உள்ளுக்கு வார நேரம் ரசூலுல்லாவுடைய மனசுக்கு இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், இப்ப பார்த்து இவர் உள்ளுக்கு வாராரேன்னு அவர் நினைக்கிறார். ரசூலுல்லா அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறான். அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. அல்லாஹ் சும்மா கோபப்படல சகோதரர்களே. ரசூலுல்லாவை மூணாவது நபர் மாதிரி வச்சு அல்லாஹ் பேசினான். அந்த வசனம் அல்லாஹ் வசனம் இறக்கிற நேரம் அபஸ்த நீங்க கடுகெடுத்தீங்கன்னு தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிக்கணும். அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி இறக்கிக்கணும் தெரியுமா? நபியே, அந்த ஆள் வரக்கொள்ள நீங்க கடுகெடுத்தீங்க அப்படித்தான் இறக்கிக்கணும். ஆனா அல்லாஹ் அப்படி கூட பேசல. அல்லாஹ் எப்படி பேசினான் தெரியுமா? அவர் கடுகெடுத்தார். மூணாவது நபர். நம்ம கோபம் கூடினா நம்ம பிள்ளையோட அப்படித்தான் பேசுவோம். நீ செய்யாத, நீ போ, நீ வா, நீண்டு பேசின நாங்க கொஞ்சம் பெரிய ஆளாகி மீச வளர்ந்தோன்னே நம்ம எப்படி பேசுவோம்? அவர் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டார், கோபம் கூடினா இப்படித்தான் பேசுவோம். அந்த மெத்தட்ல அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அபஸ வதவல்லா. இதென்ன அவருடைய மார்க்கமா? வாரதாக இருந்தால், நம்புறதாக இருந்தால் 100% நீ அல்லாஹ்வை நம்பணும். இல்லையா நீ ஓண்ட மார்க்கத்திலே இருந்து. அன்புள்ள சகோதரர்களே, இது சாதாரண ஒரு பகுதி அல்ல. அல்லாஹ்வை நம்புதல் என்பது நம்ம நினைச்ச மாதிரி நம்பிட்டு போயிடலாது. முழுமையாக 100% நம்பினால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அதனாலதான் எங்களோட தொழுகையே அல்லாஹ் டிவைட் பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. தொழுகை சம்பந்தமாக பேசப்படும், இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். சில பேருக்கு என்ன நினைப்புண்டா, நான் தான் ஜும்மா தொழுகிறேனே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்வான். நான் தான் லுஹர் அஸர தொழுகிறேனே, நான் தான் மக்ரிப் இஷாவுக்கு போறேனே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வேலை செய்வார்கள் என்று தெரிந்துதான் இதைத்தானே எல்லாரும் செஞ்சானல். அவன் எதை நம்பின, அவர் இஷ்டத்துக்கு நம்பினார்கள், முழுசாக அல்லாஹ்வை நம்பல. அதனாலதான் 5 நேர தொழுகையை கடமையாக்கிய அல்லாஹ் 5 நேரம் தொழுதா மட்டும்தான் உனக்கு சொர்க்கம். நீ ஓண்ட இஷ்டத்துக்கு 3 நேரம் தொழுதாயிண்டு வை, ஜும்மா மட்டும் தொழுதாயிண்டு வை. ஃபவைலுல் லில் முஸல்லீன். யாரெல்லாம் ஜும்மா மட்டும் தொழுகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 3 நேரம் தொழுகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிறார்களோ, அவர்களுக்கு வயல் என்ற நரகம் காத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறார். 4 நேரம் தொழுகிற தொழுகையெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ட்டான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால் 100% நம்பினால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இல்லண்டா அந்த காபிர்களுக்கே அல்லாஹ் இடத்தை கொடுத்திக்கணும். முழுசா வாரண்டவங்க, அதுக்கு பின்னால் ஒரு பத்ரி யுத்தம், உஹது, கந்தக்கு, கைபர், எந்த யுத்தமும் நடந்திருக்காது. ஒட்டுமொத்த காபிர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி வாரேண்டா இந்த இஸ்லாத்துக்குள்ள நீ வரவே தேவையில்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்குறான். இந்த வசனம் யாருக்கு தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று யாரு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ, நான் அல்லாஹ்வைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நம்பி இருந்தால், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நினைச்சிட்டு நான் அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறேன்டா, அதுல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்பிக்கை, அல்லாஹ்வை நம்புகிற நாம் முதலாவதாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? 100% முழுமையாக நம்பினால் மட்டும்தான் அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அம்சம் என்ன தெரியுமா? சரி, நம்பிக்கிறோம்னு சொல்றோம். இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னமோ நாங்க அல்லாஹ்வை நம்பாத மாதிரியே நீங்க பேசுறீங்களே அப்படின்னு நினைக்கும். நீங்க மட்டும்தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிற மாதிரி அப்படி நம்மளுக்கு நினைக்கும்.
இந்த நம்பிக்கையை நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட ப்ரூஃப் பண்ணணுமா இல்லையா? எல்லாரும் ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து நாங்க அல்லாஹ்வை நம்பிக்கிறோம் சொன்னா நம்பினதாக ஆகிறாது. அல்லாஹ்வை நம்பியதை அல்லாஹ் எப்படி ப்ரூஃப் பார்ப்பான் தெரியுமா? நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமா இல்லையான்றத அல்லாஹ் தஆலா எப்படி மெஷர் பண்ணுவான், எப்படி அடையாளப்படுத்துவான்டா உண்ட பிராக்டிகல்ல அது வெளிப்படும். வாயால அல்லாஹ்வை நம்பிக்கிறோம் என்று சொல்றதுனால அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எல்லாரும் சேர்ந்து இல்ல நாங்க நினைச்சிட்டு நான் அல்லாஹ்வை தான் நம்பிக்கிறோம் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றதாக இருந்தா, நாங்க எல்லாரும் மௌத்தை நம்பி தான் இருக்கிறோம். யாராவது மௌத்தை மறுத்திக்கிறோமா? நான் மௌத்தா போக மாட்டேன், நான் இன்னும் 100 வருஷத்துக்கு வாழ்வேன், அப்படி யாருமே சொல்லல. எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல பேசுற சான்ஸ் கிடைச்சா கூட நாங்க எல்லாரும் எப்படி பேசுறோம் தெரியுமா? என்னதான் சம்பாரிச்சு என்னதான் பாடுபட்டாலும் ஒரு நாளைக்கு இந்த 6 அடி கபருக்கு தான் போறோம், இப்படித்தான் பேசுறோம். மௌத்தை நம்பி இருக்கிறோம், மௌத்தை நம்பித்தான் வாழுகிறோம் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எப்படி பேசுவான் தெரியுமா? நீ மௌத்தாவுன்னு பொய்க்கு பேசிட்டு இருக்கிறாய், நீ உண்மையிலே மௌத்த நம்பல. அந்த மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை கண்டு நீ விரண்டு ஓடுகிறாயோ ஃபஇன்னஹு முலாகிக்கும், நீ ஓடுறாய் அது உன்னை சந்திக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்களுக்கு ஆச்சரியமாயிக்கும், நாங்க எங்க ஓடணுமா மௌத்த கண்டு? நாங்க மௌத்த கண்டு ஓடவே இல்லையே, மௌத்தாயிருவோம் தானே நம்பி இருக்கிறோம். அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி பேசுகிறார்? எந்த மௌத்தை கண்டு நீ விரண்டு ஓடுகிறாயோ அது உன்னை சந்திக்கும். நீ ஓடுறாய், நீ நம்பி இருக்கிறான்னு பொய் சொல்றாய், மௌத்தை கண்டு பயந்து ஓடுகிறாய், அது உன்னை சந்திக்கும். இதை விட ஆச்சரியமா அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத்தை நாங்கள் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எந்த ஊர்ல எப்படி நீ மௌத்தா போகணும்னு அல்லாஹ் டைம் போட்டு வைத்திருக்கிறான். சகோதரர்களே, சில பொழுதுகள்ல நம்ம நினைக்கலாம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு இடத்தில் அல்லாஹ் மௌத்தை எழுதிவிட்டால் அதற்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒருவேளை நாளைக்கு அமெரிக்கால தான் உங்களோட மௌத்துன்னு அல்லாஹ் எழுதி வச்சான்னு வைங்க, நான் வாழ்க்கையில அமெரிக்காவுக்கு போக கனவே கண்டிருக்க மாட்டேன், அமெரிக்காவுக்கு போறதுக்கு நினைச்சு கூட இருக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு நைட்டுக்கு அல்லாஹ் பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் உங்களோட கையில கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ்வுடைய சுன்னா, அந்த மரணிக்கின்ற இடத்துக்கு அல்லாஹ் எடுத்தே ஆகுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி பேசுறான் தெரியுமா? இப்படி டைம் போட்டு வச்சிக்கிறோம் அந்த இடத்துக்கு. சில நேரம் நீங்க சில மௌத்துக்கு பேசுவீங்க, அவர் அந்த ஊருக்கு போனதே இல்ல வாப்பா, இன்றைக்கு தான் ஆசைக்கு போனாரு, மௌத்தா போயிட்டாரு. சில பேரை நீங்க அவர் அவர கார்லயே தான் போவார், பஸ்ல ஆக்சிடென்ட் பட்டு சில பேர் மௌத்தாயிருவாங்க, பஸ்ல ஆக்சிடென்ட் பட்டு சில பேர் மௌத்தா போயிருவாங்க. அதுல முன்னுக்குள்ள தப்பிச்சிருவான், நொறுங்கினவனும் தப்பிச்சிருவான். இவர் நடுவுல ஆக்சிடென்ட் பட்டாலும் மௌத்தா போப்படான்னு உட்கார்ந்து இருந்திருப்பார். அவருடைய ரூஹு எல்லாம் பேய்த்திரும். ஊர்ல எப்படி பேசுவோம் தெரியுமா? வாழ்க்கையிலே அவர வண்டியில தான் அவர் கொழும்பு போவார், அவர கார்ல தான் அவர் கொழும்பு போவாரு, மகனோட தான் அவர் கொழும்பு போவாரு. இந்த கீண்டு பார்த்து பஸ்ல ஏறினாரு, மௌத்தா போய்த்தாரு. அது நீ ஏறலவாப்பா, அல்லாஹ் தஆலா உன்னை ஏற வச்சான். நீ ஏற, அதுக்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் கேட்கிறான், நாங்க மௌத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம், யாருக்காவது எங்களை தோக்கடிச்சிரேல்மா? இந்த கேள்வி எல்லாம் யாருக்கிட்ட? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்டா, நம்ம மௌத்தை நம்பி இருந்தும் அல்லாஹ் இப்படி பேசுகிறான். ஏன் பேசுறோம் தெரியுமா? நம்பிக்கை என்பதை வாயால சொல்றதுனால நம்பிட்டோம் ஆகிறாரு. நாங்க எல்லாரும் கபரு மையவாடிக்கு போய் என்ன பேசுறோம்? இவ்வளவுதான் வாழ்க்கை, நேத்து வரைக்கும் இருந்தாரு, இன்றைக்கு போய்த்தாரு, அதனால நாங்க நம்பிக்கிறோம் அடையாளம் அல்ல. அல்லாஹ் தஆலா நீ விரண்ட ஓடுகிறாய் என்று ஏன் பேசுறான் தெரியுமா? பேசுற இடமெல்லாம் மௌத்தா போயிடுன்னு தான் பேசுறாய், ஆனா மௌத்தா போற மனுஷன் மாதிரி வாழல்லையே வாப்பா நீ. இன்றைய நாள் சுபகு தொழுகையை ஜமாஅத்தோடு தொழாமல் வேண்டுமென்றே தூங்கிவிட்டு, அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்துல கொஞ்சம் கைய வச்சு கேட்டு பாருங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்குதா?
இன்னைக்கு லுகர் ஜமாத்தோட தொழல்ல, அசர் ஜமாத்தோட தொழல்ல, மகரிப் 5 நேர தொழுகை எங்களிடத்துல இல்லை. பயம் ஏதாவது இருக்குதா? ஒரு பயமும் இல்லை. ஏன் தெரியுமா? இப்பயே என்ன மௌத்தா போவா போறோம். இதாதான் அவர் இருக்கிறாரு, 100 வயசு ஆயிட்டு நல்லா தானே இருக்கிறாரு. நான் இப்பதானே என் மகன் ஓலவல் படிக்கிறான், இப்பதானே வீட்டுக்கு ஸ்லப் போட்டிருக்கிறோம், இப்பதானே அத்திவாரமே போட்டிருக்கிறோம், அப்படி உடனே போயிருவேனா? மௌத்த நினைக்கவே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் பேசுகிறான், நீ வாயால மௌத்தாயிருவேன் பேசுறாய், அந்த மாதிரி வாழவில்லை. வீடு கட்டுகிற நாம் மௌத்த நினைச்சா வீடு கட்டுறோம். இன்னைக்கு வீடு கட்டுறதுக்காகத்தானே சகோதரர்களே எங்களுக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. வீடு கட்டி முடியணும். நம்மளுக்கு வீடு கட்டுறதை பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். புள்ளைக்கு வீடு கட்டுறதுக்காக எங்களுக்கு தொலை டைம் இல்லை. அல்லாவை நம்பவில்லை. ரிஸ்குடைய விஷயத்தில் அல்லாவை உறுதியாக நம்பி இருக்கிறோமா, சந்தேகத்தோட நம்பி இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வதத்தகிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். நீங்க இந்த உலகத்துல கற்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தா இங்கேயே நிரந்தரமாக டென்ட் அடிக்கிறதுக்கு தானே கட்டுறீங்க. யாராவது மௌத்தா போற மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான பதிவு. நம்பிக்கையை நாம் செயற்பாட்டுல காட்டணும். ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தருவான், எனக்கும் தருவான், என் மனைவிக்கும் அல்லாஹ் ரிஸ்க் தருவான், என் பிள்ளைக்கு ரிஸ்க் தருவான் என்று அல்லாவை நம்பி இருக்கிற நாங்க முழுமையாக நம்பி இருக்கிறோமா, சந்தேகத்தோட நம்பிக்கிறோமா? உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. அல்லாவை நம்பி இருக்கிற நாம் 100க்கு 100% நான் மௌத்தா போனாலும் என் பிள்ளைக்குரிய ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்றவரு பிள்ளைக்காக தண்ட வாழ்க்கையை நாசமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய பாதி பேர் தன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்காக தயார் செய்யாமல், மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்காமல், தொழுவதற்கு நேரம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே குர்ஆனிலே ஒரு பக்கத்தை ஓதுவதற்கு கூட நேரம் இல்லாமல் ஏன் அலைந்து திரிகிறோம் தெரியுமா? புள்ள அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான், இருந்தாலும் நானும் கொஞ்சம் ஏதாவது வச்சுட்டு போனா தானே. சந்தேகமா இல்லையா? இது சந்தேகத்தோட ரிஸ்கை தருவது அல்லாஹ் என்று முழுமையாக நம்பிய ஒரு மனிதனுக்கு தொழுகைக்காக பிரச்சனையே வராதே சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா ரிஸ்கை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற நேரம் எப்படி பேசுகிறான் தெரியுமா? நீங்க ரிஸ்க் சம்பந்தமான வசனங்களை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி அல்லாஹ் எங்களை கஷ்டப்பட வைக்கவே இல்லை. நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோமே, ஓடி ஆடி திரிஞ்சு கஷ்டப்பட்டு இங்க இருக்கலாம வெளிநாடு போய் அங்க 10 வருஷம் அங்க 15 வருஷம் குடும்பங்களை பிரிந்து பிள்ளை குட்டிகளை பிரிந்து கஷ்டப்பட்டு ரிஸ்கை தேடுற மாதிரி அல்லாஹ் இந்த உலகத்தில் வைக்கவே இல்லை சகோதரர்கள். அப்படி ரிஸ்க் அல்லாஹ் தேட சொல்லல. ஆனா நாம் ஏன் அப்படி அலைகிறோம் தெரியுமா? அதுக்குரிய காரணத்தை நான் சொல்றேன். ரிஸ்கை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற நேரம் பச்சை ஒரு நேசரி பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். கஷ்டப்படாதே, அலைஞ்சு திரியாதே, உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே, அது என்னுடைய பொறுப்பு. உனக்கு ரிஸ்க தேர்றது, நீ வெளியே போறது மட்டும்தான் உன் வேலை. ஒரு கடையை போட்டாயின்னா அதுக்கு மட்டும் நீ வீட்டுக்குள்ள சும்மா இருந்தா கிடைக்காது. ஒரு வெளியே போ, ஏதாவது ஒரு தொழில் செய். 10 தெம்பிலியை எடுத்துட்டு நீங்க வெளியே போனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை முழுமையாக தருவான். ஏன் தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய வாக்கு. 2 வருடமாக அல்லாஹ் நிரூபிச்சானா இல்லையா சகோதரர்களே? யாராவது தொழில் செஞ்சோமா? கடையெல்லாம் மூடி, எல்லாமே மூடி, நாடே மூடி, உலகமே மூடி 2 வருடங்களாக வயிறார சாப்பிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய பொறுப்பை அல்லாஹ் நிறைவேற்றி காட்டினான். நீ எல்லாம் கடைக்கு போட்டி உனக்கு ரிஸ்கை நான் தருவேன், அதுக்காக நாம சும்மா இருக்கணும் என்பது அர்த்தம் அல்ல. வெளியே போறது மட்டும்தான் உன்ன வேலை, தாரது என்னுடைய பொறுப்பு. உனக்கு மட்டுமா ரிஸ்க்? எங்கட புள்ளைக்கு எங்கட மனைவிட வகுத்துல வச்சு அல்லாஹ் எழுதிட்டான். அப்ப ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? நாம் மரணித்தாலும் எங்களுடைய பிள்ளை நிம்மதியாக வாழும் சகோதரர்களே, ரிஸ்கோடு வாழும். அல்லாஹ் தஆலா அதை திரும்ப திரும்ப அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். ரிஸ்கை பத்தி அல்லாஹ் எப்படி, இதை நம்பினா மட்டும்தான் எங்களுக்கு இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழலாம். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை பத்தி குர்ஆன்ல பேசுற நேரம் சூரத்துல் அன்கபூத் 60வது வசனம், வகஅய்யிம் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா. அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா?
ஏதாவது ஒரு பறவையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சும்மா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பறவையை நீங்க கொஞ்சம் அப்படி பாருங்க. அல்லாஹ் தஆலா இதை எங்களுக்கு படிப்பிக்கிறான். நீ இப்படி இருந்தா போதும், நீ கஷ்டப்பட தேவையில்ல. ஏதாவது ஒரு பறவையை நீ பார்த்திருக்கிறீங்களா? தன்னுடைய ரிஸ்கை முதுகில் சுமந்து செல்வது கிடையாது. ஒரு பறவையாவது பார்த்திருக்கிறோமா? ஒரு குரங்கையாவது ஆசையை கண்டிக்கிறீங்களா? ஒரு மரத்துக்கு ஏறி ஒரு பேரக்காவை தின்னுட்டு இன்னும் ஒரு 5 பேரக்காவை நைட்டுக்கு எடுத்துட்டு போகும்னு பார்த்திருக்கிறோமா? அப்படி பார்க்கவே இல்லை. அல்லாஹ் அதை விளங்கப்படுத்துறான். எந்த ஒரு பறவையாவது ஒரு கிளியாவது ஏதாவது ஒன்றை பார்த்திருக்கிறீங்களா? ஒன்று பகலைக்கு போய்த்து ஒரு மரத்துல குந்திட்டு, பகலைக்கு போய்த்து சாப்பாடை நல்லா அடிச்சிட்டு நைட்டுக்கு சுமந்து கொண்டு போவதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எந்த ஒரு பறவையும் ரிஸ்கை முதுகிலே சுமந்து செல்வது கிடையாது. அல்லாஹு யர்சுகுஹா, பகலைக்கு தின்றும் நைட்டுக்கு இன்னொரு மரத்துக்கு தான் போகும். அதுக்கு நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் ரிஸ்கை தருவான். வஇய்யாக்கும், பறவைக்கு மட்டுமல்ல உனக்கும் நான் இப்படி ரிஸ்கை தருவேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப் இதை முழுமையாக நம்பினால் இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமாக வாழலாம். ஆனா நம்ம அல்லாஹ்வை நம்பல. இன்றைக்கு அல்லாஹ் தாரான் தான், அல்லாஹ் தான் தருவான். இருந்தாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு நான் சம்பாதிச்சா தானே உண்டு. அதனால் தான் அலைந்து திரிகிறோம் சகோதரர்களே. ஒரு நாள் இன்றைக்கு பகலைக்கு கிடைச்சிட்டு நைட்டுக்கு வெளியே போனா அல்லாஹ் ரிஸ்க தருவான். நாளைக்கு உசுரோட இருந்தா அல்லாஹ் எனக்கு தந்தே ஆகுவான் என்ற 100% உறுதியாக அல்லாஹ்வை நம்பினால் 10 நிமிஷம் நம்மட கடையை மூடிட்டு பள்ளிக்கு வாரது பெரிய வேலையே இல்லை. அல்லாஹ்வை அல்லாஹ் தான் ரிஸ்க் தாரான். இருந்தாலும் அந்த 10 நிமிஷம் ஜமாத்து போய்த்து வந்தா 4 கஸ்டமர் திரும்பி போய்த்துருவான்லே. சந்தேகத்தோடையே அல்லாஹ்வை நம்பி இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பி இந்த அடிப்படையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சந்தோஷமாக வச்சிருவார். சுனன், அதாவது திருமிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யப்ன ஆதம், அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்துல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. பிள்ளைகளை பற்றிய எதிர்காலத்தை பற்றி நினைச்சு 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 நம்ம வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக் லி இபாதத்தி, நல்லா தொழில் செய், இந்த உலகத்துல சம்பாதி, பெரிய பெரிய தொழில் செய், நீ எல்லாம் செய், எனக்காக உன்ட டைமை கொஞ்சம் தான். இதை நம்பணும். நாங்க இந்த ஹதீஸை மட்டும் நீங்க உங்களோட வாழ்க்கையில முழுமையாக நம்பினால் அடுத்த ஒவ்வொரு நாளும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். நீ நல்லா எல்லாம் போ, தொழிலுக்கு போ, தொழில் செய், பரக்கத்தா செய், எல்லாம் செய், எனக்காக கொஞ்சம் டைமை ஒதுக்கு. அல்லாஹ் என்ன பொறுப்பெடுக்கிறான் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சகோதரர்களே. கடுகள வேணும் அல்லாஹ் மீற மாட்டான். எனக்கான நேரத்தை மட்டும் நீ ஒதுக்கி தந்தால் அம்ல சதரக கினன் வ அசுத்த ஃபக்ரக், உன்னுடைய கல்வை நான் நிறைச்சி உன்னை பணக்காரனாக ஆக்கி விட்டுறேன், உன்னுடைய ஏழ்மையை நான் நீக்கி விடுகிறேன். அல்லாஹ் வாக்குறுதி தாரான். நம்மளுக்கு பிரச்சனை பொருளாதாரம் இல்லாததல்ல, நாங்கெல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறோம், எங்களோட கல்வி இன்னும் நிறையல்ல சகோதரர்களே. அதான் பிரச்சனை. எங்களோட உள்ளம் இன்னும் நிறையல்ல. அல்லாஹ் வாக்களிக்கிறான், நீ எனக்குரிய நேரத்தை தந்தால் நான் உன்னுடைய கல்பை நிறைக்கிறேன், உன்னுடைய ஏழ்மையை நான் இல்லாமாக்குறேன். வ இல்லம் தஃஅல், மிக முக்கியமான வசனம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அப்படி செய்யவில்லை என்றால், அதாவது அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் மலஅது யதைக ஷுகுலா, உன்னை நான் பிஸியாக ஆக்கி விடுவேன், இந்த உலகத்தில் நீ அலைந்து திரிய வேண்டி வரும். வலம் அசுத்த ஃபக்ரக், என்றைக்கும் உன் கல்பை நான் நிறைக்க மாட்டேன், ஏழ்மையிலேயே நீ இருந்து கொண்டிருப்பாய், கோடி சம்பாதித்தாலும் போதாமல் இந்த உலகத்திலே அலைய விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை நம்புகிற நாம் 100% உறுதியாக அல்லாஹ்வை நம்பினால் மட்டும்தான் அல்லாஹ் எங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வான் என்பதை புரிந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி, ரிஸ்கை முழுமையாக நம்பி, எங்களுடைய எதிர்காலத்திலே அல்லாஹ்வை சார்ந்து நம்பி வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா ما عندي والعلم عند الله. أقول قولي هذا أستغفر الله لي ولكم.